வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு ஆத்தங்கரையில் ஒரு ஜெப்ராவை முதல்ல கழுத்தை இறுக்கமா பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் தண்ணீரிலிருந்து இன்னொரு முதலை திடீர்னு வெளியில வருது. அது அந்த ஜெப்ராவை பிடிக்காமல் தன்னோட ஃப்ரெண்ட் முதலின் காலை கடிக்குது. வலி தாங்க முடியாமல் அந்த முதலை ஜெப்ராவை தன் பிடியிலிருந்து விட்டுடு. அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, வெறித்தனமா தாக்கிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜெப்ரா நொண்டி நொண்டி தப்பிச்சு ஓடி போயிருது. முதலைங்களோ சண்டையில தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலும்புகள் நொறுங்குது, எப்படியாவது கில் பண்ணிடணும்னு ஆக்ரோஷமா தாக்கிக்கிறாங்க. இங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த முதலைங்க அந்த ஜீப்ராவை மறந்துருச்சு, பசியையும் மறந்துருச்சு. அவங்களுக்குள்ள இப்ப பழி வாங்குற உணர்வு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அவங்கள தாக்குறது வேற எந்த எதிரியுமே இல்லைங்க. எனக்கு முன்னாடி உனக்கு எப்படி கிடைக்கலாம்ன்ற பொறாம தான் இந்த பேரழிவுக்கு காரணம். சைக்காலஜில இத மெலிஷியஸ் என்வின்னு சொல்லுவாங்க, அதாவது வஞ்சக பொறாமை. ரியல் லைஃப்லுமே ஃப்ரெண்டுன்ற பேர்ல ஒளிஞ்சிருக்க இந்த மாதிரி முதலைங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. பயங்கரமா நமக்கு நல்லது பண்ற மாதிரி நடிப்பாங்க, ஆனா நீங்க அவங்கள விட கொஞ்சம் முன்னேற மாதிரி இருந்தா கூட உங்க காலை வாரி விட்டுருவாங்க. அதாவது நீங்க நல்லா இருக்கலாம், அவங்கள விட நல்லா இருந்துடக்கூடாது. இதுதான் அவங்களோட சைலண்ட் மைண்ட் செட். இது இன்னும் புரியாம இன்னசென்ட்டா உங்க வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க, எதிரியை கூட நீங்க டீல் பண்ணிடலாம். ஆனா இந்த crocodile ஃப்ரெண்ட் அவங்கள அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ சூதானமா இருங்க. இந்த மாதிரி குட்டி கதைகள் உங்களுக்கு டெய்லி வரணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க.